வாழ்க்கையின் உயர்வுக்கு தேவை உற்சாகம். உற்சாகமாக இருக்கும் போது மற்றவர்கள் நம்மால் ஈர்க்கப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். உற்சாகமும் ஈடுபாடும் இல்லாத போது வாழ்க்கை சலிப்பாகவும் நத்தை நகர்வது போலவும் மெதுவாகச் செல்லும். எனவே நாம் செய்யும் செயல்களை எப்போதும் உற்சாகத்துடனும் முழு ஆர்வத்துடனும் செய்ய நம்மை பயிற்றுவிப்போம். நம்மிடம் ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால் அதனை உற்சாகத்தோடும் முழு ஈடுபாட்டுடனும் செய்வோம். நாம் எத்தகைய ஈடுபாடு செலுத்துகிறோம் என்பதை பொறுத்தே பணியில் நமக்கு உயர்வுகள் கிடைக்கும். அதற்காக பணி உயர்வு பெற வேண்டுமென்றால் நாம் ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்பதில்லை. ஈடுபாடு என்பது இயல்பாக நம்மிடம் இருக்கும் போதுதான் நமது செயல்களில் நாம் வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது. முதலில் எதில் நமக்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதிலே கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்ய ஆர்வம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. சிலருக்கு எந்த ஒரு செயலையுமே செய்ய ஆர்வம் இருக்காது. அவர்களில் ஒருவராக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஈடுபாடு இல்லாமல் நாம் செய்யும் செயல்கள் எதுவும் நிறைவை தராது என்பதை புரிந்து கொள்வோம். எனவே நம்மிடம் கொடுக்கப்படும் ஒவ்வொரு செயலையும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் ஈடுபாட்டுடனும் செய்வோம். வெற்றியை நமதாக்குவோம்.